ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம டெய்லி சாப்பிட்ற வீட்டிலேயே எளிதாக கிடைக்கிற ஒரு உணவுப் பொருள் பற்றி தான் பேச போகிறோம். அது வேறு எதுவுமே இல்லைங்க, முட்டை. முட்டையை ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட அழைப்பாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, நம்ம நோய்வாய்ப்படுறதை தவிர்க்கிறதுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவே அவசியம். இந்த நிலையில் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிடணும். மேலும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இந்த முட்டையில் அதிகம் இருக்கிறதால இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு விவரிக்கப்படுது. முட்டையில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு முழு முட்டையை சாப்பிட்றதன் மூலம் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட முட்டையோட நன்மைகள் என்னென்ன, அதில் இருக்கிற தீமைகள் என்னென்ன, இது யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்கிறேன். மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முட்டையை புரதத்தோட ஒரு நல்ல ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தசைகள், உடல் திசுக்கள் ஆகியவற்றை பராமரிக்கவும் அதை சரி செய்யவும் உதவுது. எனவே ஆரோக்கியமான வலுவான தசைகள் பெறணும்னா நம்ம முட்டை சாப்பிடலாம். மூளை மற்றும் நரம்பு மண்டலம் திறம்பட செயல்படுறதுக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களும் இந்த முட்டையில் இருக்குது. இந்த காரணத்தால் புரதம் நிறைஞ்ச இந்த முட்டை உங்கள் மூளையோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது. முட்டையில் பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. இது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குது. முட்டையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் B12, செலினியம் போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இவை நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதன் மூலம் நோய்வாய்ப்படுவதை நம்மளால் தவிர்க்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த விரும்புகிறவங்க முட்டையை அவங்களோட அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். அமினோ அமிலம், ஹோமோசைஸ்டின் ஆகியவை இதய நோய் ஏற்படுவதற்கான ஒரு முக்கிய காரணியாக கருதப்படுது. முட்டையில் உள்ள கோலின் இந்த அமினோ அமிலத்தை உடைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. இது நம்ம ஆரோக்கியத்தை பராமரித்து இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்குது. பொதுவாக பெண்களோட 9வது மாத கர்ப்ப காலங்களில் முட்டை சாப்பிடும் பழக்கத்தை நிபுணர்கள் பரிந்துரை செய்வாங்க. இது கர்ப்பிணிகளுக்கு மிகவும் நல்லது. ஏன்னா இதில் உள்ள ஃபோலிக் ஆசிட் கருவில் வளரும் குழந்தையோட பிறவி குறைபாடுகளை தடுக்க உதவியாக இருக்கும். கண் சார்ந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் முட்டை ரொம்பவே நல்லது. முட்டையில் உள்ள லுட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் வயது சார்ந்த குருட்டுத்தன்மைக்கு முக்கிய காரணமாகும். இது மாக்குலர் சிதைவை தடுக்க உதவுது. முட்டையில் உள்ள மற்ற விட்டமின்களும் கண் பார்வையை மேம்படுத்துது. இந்த முட்டையில் உள்ள புரதம் உங்களுக்கு வயிறு நிரம்பின உணர்வை கொடுக்குது. இதனால் முட்டையை சாப்பிடும் வேளையில் விரைவில் பசி எடுக்காது. இதன் மூலம் தேவையற்ற தின்பண்டங்கள் சாப்பிட்றத நம்மளால் தவிர்க்க முடியும். தேவையற்ற அதிக கலோரி உள்ள உணவுகளை தவிர்க்கிறதால உங்களால் எடையை சுலபமாக குறைக்க முடியும். இந்த முட்டையை சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை, சருமத்துக்கும் அழகு தரும். இது உங்களை உள்ளிருந்து அழகாக்கும். முட்டையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உடல் திசுக்களின் சிதைவை தடுக்கவும் உதவியாக இருக்குது. முட்டை ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் அதை அளவோடு எடுத்துக்கொள்கிறது தான் நல்லது. முட்டையில் முழு ஆரோக்கிய நன்மைகளையும் பெற அதை அளவோடு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த முட்டை ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் அப்படின்னு சொல்லப்படுது. இது 9 வகை எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, வைட்டமின் B12 போன்ற வைட்டமின்களும் இரும்பு, கால்சியம், செலினியம் போன்ற கனிமங்களும் இதில் அதிகமாக இருக்குது. குறைந்த செலவில் அதிக சத்துக்கள் இது தரும் ஒரு உணவுன்னு சொல்லப்படுது. தசை வளர்ச்சி மற்றும் உடல் பலம் பெறும். ஜிம் செல்கிறவங்களுக்கு, இளைஞர்களுக்கு இது அதிகம் சாப்பிட்றதால புரதம் உடலில் அதிகரிக்குது. உடலில் சதை குறையாமல் தசைகள் வளரும். இந்த முட்டையில் உள்ள கோலின் மூளை நினைவாற்றலை அதிகரிக்கும். குழந்தைகள், மாணவர்கள் படிப்பு திறன் மேம்படும். லூட்டின், ஷியாசாந்தின் போன்ற இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண் பார்வையை பாதுகாக்குது. வயதான பின் வரும் மஸ்குலர் டீஜெனரேஷன் ஆபத்தை இது குறைக்கும். விட்டமின் டி, கால்சியம், பாஸ்பரஸ் நிறைஞ்சிருக்கிறதால எலும்பு மற்றும் பற்கள் வலிமையாகும். காலை உணவில் முட்டையை சாப்பிட்றதால நீண்ட நேரம் பசி இருக்காது. அதிகமாக சாப்பிடுவதை நம்மளால் தடுக்க முடியும். ஸோ ஈஸியாக எடை குறையும். HDL அளவை இது அதிகரிக்குது. சீராக எடுத்துக்கொண்டால் இதய நோய் ஆபத்து குறையும். குழந்தையோட மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சிக்கு தேவையான கோலின் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. முட்டையில் உள்ள புரதம் பயோடின் முடி உதிர்வை குறைக்க உதவியாக இருக்குது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். மஞ்சளில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். ஸோ முட்டை கருவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதிகம் சாப்பிட்டா இதய நோய், கொழுப்பு அடைப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு அலர்ஜி பிரச்சனையும் வரும். சிறுவர்களுக்கு முட்டை அலர்ஜி ஏற்படும். தோல் இச்சிங், சளி, மூச்சு திணறல் கூட வரலாம்.
இந்த முட்டையில் சால்மோனெல்லா அப்படின்ற பாக்டீரியா கூட இருக்கக்கூடும். போதிய சமைப்பு இல்லாமல் சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் ஏற்படும் அபாயம் இருக்குது. ஒரு நாளையில் 4லேருந்து 5 முட்டை சாப்பிட்ற பழக்கம் வச்சுருக்கவங்களுக்கு நீண்ட காலத்தில் பாதிப்பை தரலாம். சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க கவனமாக இருக்கணும். அதிகப்படியான பயன்பாடை குறைச்சிக்கலாம். சாதாரணமான நபர்கள் தினமும் 1 இல்லாட்டி 2 முட்டை சாப்பிட்றது போதுமானது. உடற்பயிற்சி செய்கிறவங்க 3 வரை சாப்பிடலாம், அதுக்கு மேலே சாப்பிட வேண்டாம். குழந்தைங்களுக்கு 1 முட்டை தினமும் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. முதியோர்கள், இதய நோய் உள்ளவங்க வாரத்தில் 3லேருந்து 4 முறை மட்டுமே சாப்பிட்றத பரிந்துரைக்கப்படுது. இந்த முட்டை உண்மையில் ஒரு அற்புதமான உணவு, சத்துக்களும் நிறைஞ்சது. ஆனால் எல்லா உணவுகளுக்கும் போல் அளவு கடைபிடிக்கப்பட வேண்டும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான அளவில் சாப்பிட்டா முட்டை நம்ம உடலுக்கு, வாழ்க்கைக்கு வலிமை தரும் உணவாக மாறும். உங்களுக்கு இந்த முட்டையை எப்படி சாப்பிட ரொம்ப பிடிக்கும்? வேக வச்சா, பொரிச்சா, ஆம்லேட்டாவா இல்லை ஹாஃபாயிலாவான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.